வெல்கம் பேக் டு நலமுடன். முதலாவது ஒரு காலர் நாகர்கோயில இருந்து லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சாம். வணக்கம் மேடம். எனக்கு சரி, எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு மேடம். ரைட் சைடு கிட்னில லாஸ்ட் இயர் ஸ்கேன் பண்ற நேரத்துல 3 சிஸ்ட் இருந்து. மேடம் கேக்குதா? சொல்லுங்க, டாக்டர் கிட்டே சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்னன்னு. சரி, ரைட் சைடு கிட்னில சார் போன வருஷம் ஸ்கேன் பண்ற நேரம் 3 அந்த சிஸ்ட் இருந்து. அது கன்ஜைனல் சிஸ்ட்னு சொன்னாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ற நேரம் இன்னும் ஒரு சிஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. சார், இது வந்து 100 பேரை உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 பேருக்கு வந்து இந்த சிஸ்ட்டுங்கிற இது இருக்கும். சிஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, வெறும் தண்ணி ஒரு பை மாதிரி வச்சு அதில் தண்ணி இருக்கும், அவ்வளோதான். அது வந்து சிறுநீரகத்தில் வர்றது ரொம்ப காமன். அதுக்கு எல்லா சிஸ்ட்டையும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த சிஸ்ட்லேயே வந்து 4 வகையான சிஸ்ட் இருக்குது. சிம்பிள் சிஸ்ட்ன்னு சொல்லுவோம், அதாவது அது தண்ணி மட்டும்தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. அதுக்கு வந்து ஒன்றும் மருத்துவமே தேவையில்லை. ஆனால் அதே காம்ப்ளெக்ஸ் சிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து மருத்துவம் தேவை. அதுக்கு வந்து ஸ்கேன் தான் பண்ணணும், ஃபஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் பண்ணணும். அப்படி காம்ப்ளெக்ஸ் சிஸ்டாக இருக்குது, அதாவது அது வெறும் தண்ணி மட்டும் இல்லை, அதுக்குள்ளார சிலதுங்க இருக்குது, அதாவது சதை இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சிம்பிள் சிஸ்ட்டுக்கு மருத்துவம் தேவையில்லைங்க. ஓகே டாக்டர், இன்னொரு நேயர் இப்ப லைன்ல காத்துட்டு இருக்காங்க திருவாரூர்ல இருந்து. வணக்கம் சரவணன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட கேள்வி டாக்டர் கிட்ட சொல்லுங்க. சார் சொல்லுங்க. ஹலோ, என் ஒய்ஃபுக்கு வந்து நான் கன்சீவ் ஆகி 4 மாசம் ஆகுது சார். ஹலோ, ஒய்ஃபுக்கு என்னங்க சொல்லுங்க? கன்சீவ் ஆகி 4 மாசம் ஆகுது. சொல்லுங்க. புரியுது. ஆனா வந்து ரைட்டு கிட்னில வந்து ஸ்டோன் இருக்குன்ட்டு நேற்று ரிப்போர்ட் வந்திருக்கு சார். சரி. 5.4 mm 3.7 mm ஸ்டோன் இருக்கான் சார். சரி. இதுக்கும் குழந்தைக்கு சார். சரி, இந்த அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் ரொம்ப காமன். ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக குடிக்காததுனால. அதனால தண்ணி அனைவரும் நிறைய குடிக்கணும். இப்போது உங்களோட ஒய்ஃபுக்கு வந்து சின்ன கல் தான் இருக்குது சிறுநீரகத்தில். அது வந்து இதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிச்சயமாக பண்ணவும் பண்ணாதீங்க கன்சீவடாக இருக்கும்போது. இப்போ ஒன்று தான் நீங்கள் கவனிக்கணும். அந்த சிறுநீரக கல் வந்து சில நேரத்தில் கீழே வந்து அந்த டியூப்பில் வந்து அடைப்பு ஏற்படுத்தும். அப்போ வந்து ரொம்ப வலி இருக்கும். வலி இருந்தால் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. அப்போது மட்டும் ஏதாவது வைத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் வரும். அது இல்லைன்னா குழந்தை பிறந்து எல்லாம் செட்டில் ஆன அப்புறம் அதுக்கு வைத்தியம் பார்த்துக்கலாம். அந்த 5 மில்லிமீட்டர் ஸ்டோனுக்கு வைத்தியம் பார்க்கணுன்னு ரொம்ப அவசியம் இல்லை. அது இந்நேரத்தில் ஒன்றும் பண்ணாதீங்க. ஓகே டாக்டர், சார் கன்சீவ் ஆயிருக்க அந்த லேடிக்கு வந்து எந்த ஆபத்து வராதா? இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்னால ஏதாவது பிரச்சனைகள் வராதா குழந்தைக்கு? ஏதாவது கிட்னி ஸ்டோன்ஸ்னால டைரெக்டாக அந்த பேஷண்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது இந்நேரத்தில். யூஸ்வலாக கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து சின்ன ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா, அதாவது 5-6 மில்லிமீட்டர்ஸ், அதாவது 5-6 மில்லிமீட்டர் கீழே இருக்க ஸ்டோனுக்கு வந்து ஒன்றும் பண்ணுறதில்ல. தண்ணி நிறையா குடித்தாலே அந்த ஸ்டோன் வளராமல் தடுக்கலாம். கரையாது, ஆனால் வளராமல் தடுக்கலாம். அப்படியே கரையணும்னு நினச்சாலும் என்ன பண்ணணும்னா ஷாக் வேவ்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை கொடுத்தாலே போதும். ஆனால் அந்த ஷாக் வேவ் வந்து ப்ரெக்னென்சியில் கொடுக்க முடியாது. அதனால அது வந்து இந்நேரத்தில் அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். அதே ஸ்டோன் வந்து கீழே விழுந்துடுச்சு, அந்த பைப்பில் வந்து அடைப்பை ஏற்படுத்திடுச்சுன்னா அப்போ வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த பைப்பை அடைச்சே வைக்க முடியாது. அப்போ மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பொதுவாக இந்நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே டாக்டர், காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நேயர் லைனில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் லோகநாதன். வணக்கம் மேடம். யார் பேசுறீங்களா? டாக்டர் கிட்ட உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார். சார், குழந்தையில வந்து நாங்கள் பண்ணிட்டோம் சார், ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். கர்ப்பமா இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணியாச்சு சார். அதாவது குழந்தை வேண்டான்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், கர்ப்பமா இருந்தாங்க. அப்பவே வந்து உங்களுக்கு அடப்பு இருக்குன்னு சொன்னாங்க சார். கர்ப்பப்பை எடுத்துட்டாங்களா? இல்ல அதெல்லாம் இல்லை மேடம். என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க சொல்லுங்க? அந்த கிட்னில இருந்து ஒரு பைப் ஒன்று போகும் பாருங்க, டியூப். ஆமா, அதுல அடப்பு இருக்குன்னு சொன்னாங்க சார். எங்க பண்ணியாச்சு. எக்மோர் ஹாஸ்பிட்டல் சார், எக்மோர். அதாவது என்ன சார், ஒரு நிமிஷம் மெதுவா கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது கர்ப்பமா இருக்கும்போது என்னாச்சு? அந்த யூரின்ல போறதுல அடப்பு இருக்குன்னு சொன்னாங்க சார். சரி. 8 மந்த்ல ஆபரேஷன் பண்ணியாச்சு. 8 மந்த்ல ஆபரேஷன் பண்ணியாச்சு. யாருக்கு? இப்ப செக் குழந்தைக்கு சார், என்னுடைய குழந்தைக்கு சார். குழந்தைக்கு 1க்கு போற பைப்ல அடப்பு இருந்துச்சு, அதுக்குரிய ஆபரேஷன் பண்ணிட்டீங்க? பண்ணியாச்சு சார். இப்போ பாப்பாக்கு செக் பண்ணனும். பாப்பாக்கு பண்ணியாச்சு சார்.
இப்போ என்ன அது என்ன முக்காவாசி நீங்க சொல்றதுலேருந்து கவனிச்சீங்க என்ன எனக்கு தோணுதுன்னா சிறுநீரகத்திலேருந்து வர பைப்பில் அடப்பு இருக்கும்னு தோணுது. அதுக்கு பெல்வி யூரிட்ரிக் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு அதாவது இந்த ஃபனல் மாதிரி வந்து இந்த பைப்பு வரல அடப்பு இருக்கும். அதுக்குரிய ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்கேன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 15 வயசு வரைக்கும் என்னன்னா இந்த அடப்பு திருப்பி வராமல் இருக்கான்னு பார்த்துக்கணும், அந்த கிட்னி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். அது மட்டும் பண்ணால் போதும். அதுக்கு மேலே ஒன்றும் தேவை இருக்காது யூஸ்வலாக. ஓகே டாக்டர், இன்னொரு நேயர் திருவாரூர்லேருந்து லைனில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் தங்கம். மேடம் வணக்கம். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. அடிக்கடி வயிற்று வலிச்சிட்டு இருந்துச்சு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. வயிற்று வலிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ டாக்டர் ஸ்கேன் எடுத்திருந்தேன். வயிற்று வலி இருந்துச்சு, அதுக்கு ஸ்கேன் பண்ணீங்களா? ஆமா, அப்போ 2 கிட்னிலையும் கல் இருந்துச்சுன்னாங்க, சின்ன சின்ன கல். சரி. அது பார்க்கும்போது ரெண்டாவது அப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்து கொஞ்சம். சொல்லுங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஸோ கல்லுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து கல் கரைஞ்சிருச்சா? ஆமா, ரெண்டாவது நாள் இது பண்ணி போகல. ஆனா இப்போ ஒன்றும் வயிற்று வலி ஒன்றும் இல்லை. அதனால எதுவும் பின்னாடி பிரச்சனை எதுவும் வருமானு கேட்காத. இது ஒரு முக்கியமானது. இந்த நேர் கேட்கறதுனால அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறுநீரக கல்லுங்கிறது வந்து ரொம்ப நம்ம இந்தியாவில் நிறைய பேர் காமனாக வருது. அதில் நீங்கள் அந்த ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அந்த சிறுநீரக கல்லை சுத்தமாக கரையிற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. ஏன்னா அந்த அந்த கல்லில் மிச்சம் மீதி இருந்தால் அந்த கல்லுலேயே மேலே உப்பு படிவம் படிஞ்சு அது பெரிய கல்லாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அந்த ஸ்டோனை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டோன் கிளியர்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டோன் ஃப்ரீ, அதாவது கல் இல்லாத ஒரு நிலைமையை விட்டாங்கன்னா திருப்பி வரத்துக்கான வாய்ப்புகளை நிறைய கம்மியாக்கலாம். இதில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்து எல்லா கல்லும் போயிருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி நிறையா குடிக்கணும். சில ஒரு பொட்டாசியம் சிட்ரேட்னு ஒன்று இருக்குது, அதை குடிச்சிங்கன்னா சிறுநீரக கல் வரத்துக்கான வாய்ப்புகள் கம்மி. இன்னொன்று என்ன கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறுநீரக கல் ஒரு முறை வந்துச்சுன்னா அதே நோயாளிக்கு 50% சான்ஸ் இருக்குது திருப்பி வரத்துக்கு. இதை வந்து கம்மியாக்கிறதுக்கான ஒரே வழி குடிநீர் மட்டும்தான். நிறைய குடிநீர், அதுவும் நீங்கள்லாம் வந்து 2 இல்லை 3 லிட்டர் நல்லா குடிக்கணும் தண்ணி. அந்த உங்களோட சிறுநீர் வந்து டேப் வாட்டர் மாதிரி அதாவது க்ளீனாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். ஓகே டாக்டர், துறையூர்லேருந்து இன்னொரு நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் கேசவன். வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சார் நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு இதாக தான் இருந்துச்சு சார். ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன கல்லாக இருந்துச்சு. அதாவது 2.5 3 பாயிண்ட் ஒரே ஒன்று மட்டும் 8 mm இருந்துச்சு சார். 8 mm திடீர்னு எனக்கு இடையில அதாவது எனக்கு அது டேப்லெட் போனால் சரியாக வந்துச்சு. ஏன்னா ரொம்ப எங்கேயாவது லாங்காக டிரைவிங் போனால் பெயினாட்டம் வருது சார். ஸோ உங்களோட எல்லா கல்லும் சின்ன கல்லுன்னு சொல்லிட்டீங்க. அதனால் உங்களுக்கு முக்கால்வாசி நேரம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அதாவது ஒன்றும் சிகிச்சை தேவை இருக்காது. ஆனால் 8 mm கல்லுக்கு மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சில நேரத்தில் இந்த 8 mm கல் வந்து அந்த பைப்பை அடைப்பை ஏற்படுத்தும். அப்படி ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர். ஸோ அறுவை இன்னொரு நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க ஆவடியிலிருந்து. வணக்கம் பாபு. ஹலோ. வணக்கம் பாபு, உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சார்கிட்ட பேசலாங்களா? சொல்லுங்க, டாக்டர் கிட்ட சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நைட்டில் யூரின் தூங்கும்போது அதனால டிஸ்டர்பன்ஸ் ஆகிப்போம் சார். கொஞ்சம் யூரின் சேர்ந்தாவே கொஞ்சம் அதாவது வலி வந்துற மாதிரி தெரியுது. அதனால டிஸ்டர்பன்ஸ் அப்புறம் யூரின் போயிட்டு வந்தா தூக்கம் வருது. இடையில 2 முறை 3 முறை எழுந்துக்க வேண்டியதாக இருக்குது. அதனால உங்களுக்கு அடிக்கடி ஒண்ணுக்கு நைட்டு போகுதா, எழுந்து போறீங்களா சார்? அடிக்கடி ஒண்ணுக்கு போகிறதுக்கான உங்களுக்கு அடிக்கடி எழுந்து போகணும்னு தோணுது? அடிக்கடிலாம் இல்லை சார். அட்லீஸ்ட் நைட்டு ஒரு முறை தான் போவேன். அந்த ஒரு முறைக்கே இடையில வந்துச்சுனாக்கா அது தூக்கம் போயிடுது சார். அதனால போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் ஃப்ரீ ஆகி போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு 10 o'clock படுப்போம் சார். ஒரு 12 o'clock 1 o'clock கொஞ்சம் அதாவது வலி இருக்கிற மாதிரி செய்யும். உங்களுக்கு சக்கரை நோய் இல்லைன்னு பார்த்துட்டீங்களா பாபு? சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு சார். நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேன். சக்கரை நோய் உண்டா பாபு? உங்களுக்கு சக்கரை நோய் இருக்கா?
ஓகே, அந்த நேயர் வந்து இப்போ கரெக்டாரு. ஸோ அந்த இந்நேரத்தில் இந்த கேள்விக்கு அவருக்கே பதில் சொல்லிடலாம். சக்கரை நோய் உள்ளவங்க வந்து அடிக்கடி நைட்டு எழுந்துக்குவாங்க. அதனால சக்கரை நோய் நல்லா கட்டுப்படுத்துறதுக்கான இது பண்ணணும். சக்கரை நோய் நல்லா கட்டுப்படுத்திட்டீங்கன்னா அந்த சில நேரத்தில் ப்ராஸ்டேட்டில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அடிக்கடி ஒன்றுக்கு போக வேண்டிய அவசியம் வரும். அதுக்குரிய சில மாத்திரைகள் இருக்குது, அதை வந்து முயற்சி பண்ணலாம். ஸோ அவர் வந்து முக்கியமாக ஒரு மருத்துவரை ஆலோசித்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் சிறுநீரகத்தில் வர பிரச்சனைகள் குறித்து ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு.